1970களின் மத்தியில் சினிமா அப்படின்னா கிராமத்தில் கற்பனை வளத்தோடு இருந்த இளைஞர்களுக்கு அது ஒரு கனவு தான். உங்களுடைய கனவெல்லாம் நனவாக்க முடியும்பா அப்படின்னு ஒரு மனிதன் தான் பார்த்த வேலையை விட்டுவிட்டு ரிஸ்க் எடுத்து ஒரு மனிதன் இங்கே வந்து கால் ஊன்றி ஒரு ஆலமரமாக இருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு பதட்டம் இல்லாமல் கிராமத்திலிருந்து பயணப்படுத்தி இங்கே கொண்டு வந்து நிறைய இளைஞர்களுடைய கனவை நனவாக்கி நிறைய குடும்பங்களுக்கு நிம்மதி கொடுத்த ஒரு மனிதர் பிதாமகர் பாரதிராஜா சார். இன்றைய தினம் 80 வயதை தாண்டிய நிலையில் நிம்மதி இழந்து இருப்பது என்பது மிகப்பெரிய கொடுஞ்செயல். எப்படி இறைவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனசு வருது அப்படின்றது ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கூட ஆண்டவன் மீது கோபம் வருது. அவரை பார்க்கவே முடியல. எவ்வளோ பெரிய ஒரு கலை வித்தகர். அவர் பேசவே வேண்டாம். அவரை பற்றி பல 100 வருடங்கள் பாரதிராஜான்னு பேசிகிட்டே இருக்கலாம். ஒரு மாபெரும் மனிதனுக்கு பிள்ளையாக பிறந்தது மட்டும்தான் அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். தம்பி மனோஜ் 48 வயது. முரளி சாரும் வெறும் கடல் பூக்கள் படத்தில் நடித்த பொழுது மாதிரி முரளி சார் வந்து இந்த தம்பியை பற்றி சொல்வார். அவருக்குள்ள அவ்வளவு கனவுகள் இருக்குது, அவ்வளவு திறமைகள் இருக்குது, அதை எப்படி வெளியில் கொண்டு வருவதற்குன்னு தெரியலை அப்படின்னு மனுநீதி படத்தில் முரளி சார் சொல்லுவாங்க. முரளி சார் 45-46 வயசில், இந்த தம்பி 48 வயசில் கடல் பூக்கள் ரெண்டும் இப்போ உதிர்ந்து போனது மாதிரி இன்னும் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். இந்த 48 வயசில் இந்த 2 பெண் பிள்ளைகளும் தன் தந்தையை எப்படி வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி இந்த நாளை ஒவ்வொரு நாளும் எப்படி விடியுதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு விஷயத்தை தான் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒத்து வரலை அப்படின்னா அதை தள்ளி வச்சு விட்டு அடுத்த நகர்வுக்கு போகணுன்றதான். ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையாக பிறந்துட்டாவே இப்போ என்னப்பா பண்ணுற அடுத்து எதுவும் வேலை செய்யலையா, அப்பா பேரை நீ காப்பாற்றலையா, அந்த ஒரு பதட்டத்துக்கு இந்த சமுதாயம் அவர்கள் ஆளாக்கி விடுது. அவர்கள் வெளியில் சராசரி மனிதனாகவும் ரூம்குள்ளே போய் யார்ட்டையும் பேச முடியலை. வீட்டுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு அந்த இருப்பதனுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய விளைவு தான் அந்த 48 வயதில் இவங்களை பெரிய மரணத்திற்கான காரணம்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக நானும் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவனாக உணர்கிறேன். தனது யாரோ ஒருத்தரும் சரி, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இந்த சமுதாயத்தில் பார்ப்பவர்கள் பெரிய மனிதனுக்கு பிள்ளை அப்படின்றதே ஒரு பெரிய அது கொடுமை, அது ஒரு பனிஷ்மெண்ட். அப்பாவோட இடத்த நம்ம பிடிக்கணுமே அல்லது அப்பாவோட மனசை நம்ம காப்பாற்றணுமே அல்லது அப்பாவோட பிள்ளையாக நான் ஏதாவது வெற்றி பெறணுமே அந்த வெறியும் அந்த சூழலும் தான் அந்த தம்பியோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நினைக்கிறேன். எப்படியோ 48 வயதில் இறைவனடி சேர்ந்து விட்டார். தம்பியினுடைய ஆத்மா சாந்தி அடையவும் கிராமத்திலிருந்து படையெடுத்து வந்த இந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் குடும்பம், ஒட்டுமொத்த மனிதர்களுடைய குடும்பமாக நிச்சயமாக எல்லாரும் பாரதிராஜா சாருடைய அந்த துயரத்தில் பங்கெடுத்துப்பாங்க. அந்த பிதாமகர் இந்த துயரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுக்குறோம். மரணம்ன்றது தவிர்க்க முடியாது தான், யாருக்கும் வரணும். ஆனால் இந்த இளம் வயசுலையா இந்த பிள்ளைக்கா ஊருக்கே எந்த உணர்ச்சி எப்படி காட்டணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்பா. எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரிலாம் முகபாவனை வச்சுன்னு இன்றைக்கி ஒரு துக்க சம்பவத்தில் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு காட்டி கொடுத்துறாரு. ஒரு அப்பாவாக அவருக்கு போய் நாங்கள் என்ன ஆறுதல் சொல்கிறது, கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும். எந்த அப்பாவுக்கும் வரக்கூடாதுங்க. அந்த இந்த வயசில் மரணம் வரவே கூடாது. வாழ தூங்குற வயசு, வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு கொஞ்சம் இனி நல்லா வாழலான்ற வயசு தான் மனோஜ் வயசு. பக்குவப்பட்ட பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய டேரக்டருடைய பையன், நம்மகிட்ட எவ்வளோ எளிமையாக பேசுகிறாரு. சார் என்ன சார் இப்படி சார் ஜாலியாக பேசுகிறப்பல ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் சந்தோஷப்பட்ட மாதிரியே என் பையன் சந்தோஷப்படுறான். ஏன்னா என் பையனும் மனோஜும் ஃப்ரெண்ட்ஸு. அதை விட என் மனைவி சொல்கிறாங்க, மனோஜ் என்னமாலாம் சொல்லுவார், அவங்க எங்கள் வீட்டு சாப்பாட்டு ருசி பற்றி அவர் சொன்னது தான் என் மனைவி சொல்லிட்டு வரேன். எங்கள் குடும்பத்தோடைய பசந்த ஒரு பிள்ளையை பறி கொடுத்துருங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் வீட்டு பிள்ளையும் இந்த வயசில் போக வேணாம், கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் மரணம் வரட்டும். இந்த வயசில் யார் பிள்ளைக்கும் வர வேணாப்பா. எங்கள் குடும்பத்திலே மூத்தவர் அண்ணன் பாரதிராஜா அவர்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. கடவுள் அவரை சோதனைக்கு மேல் சோதனை
செய்கிறார்கள். சென்ற ஆண்டு 3 மாதம் 4 மாதம் எம்ஜிஎம் மருத்துவமனையில் அவரை அனுமதித்து நல்லபடியாக வெளியே வந்தார்கள். 3 மாதம் ஓய்விற்கு பிறகு நம்முடைய மனோஜ் அவர்கள் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து இன்று அகால மரணம் அடைந்திருக்கிறார்கள். எப்படி இதை அண்ணன் தாங்குவார் என்று தெரியவில்லை. எப்போதும் தந்தைக்கு மகன் ஈமச்சடங்கு செய்வான். ஆனால் இப்போது தந்தை மகனுக்கு ஈமச்சடங்கு செய்கின்ற ஒரு நிலைமையை ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். அன்னியாருக்கும் அண்ணனுக்கும் அவரது மனோஜ் துணையாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அன்போடு வேண்டுகிறேன். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் முதல்வன் மனோஜ் என்று நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்றுவிட்டார். பாரதிராஜா அவர்களை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக நாங்கள்லாம் சினிமாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்த காலத்திலேருந்து அவருக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணம் ஆகலை. நான், இளையராஜா பிரதர் பாஸ்கர், பாரதிராஜா அவங்கெல்லாம் சென்னை மாமல்லத்தில் சந்தித்து அந்த காலத்திலிருந்து இன்று வரை நல்ல முறையில் பழகி கொண்டிருந்தோம். பாரதிராஜா அவர்களுக்கு மனோஜ் ஒரே பையன், ஒரு பொண்ணு. போன வருஷம்தான் மனோஜோடு நான் ஒரு படம் ஹைட் பண்ணேன், வேலூரில் ஷூட்டிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை சந்தித்து அந்த படப்பிடிப்பில் 2 பேரும் ஹைட் பண்ணோம். அப்போ என்னை அங்கிள் தான் கூடுவார். இப்போ சொன்னார், அங்கிள் எனக்கு அப்பா எல்லாமே சம்பாதிச்சு வச்சுருக்காரு, வசதிகள் இருக்குது, வருமானம் இருக்குது, ஆனால் மனோஜா நான் என்ன சாதிக்கணும் அப்படிங்கிறத தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிச்சயமாக நான் சாதிப்பேன்னு சொன்னார். சாதனை சொல்லிட்டு எல்லாரையும் வேதனையில் இன்றைக்கி நிலைமை ஏற்படுத்தி போட்டார். பாரதிராஜா அவர்களை எப்போ பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவருடைய பிள்ளையை பறி கொடுத்து அவர் எப்படியெல்லாம் வர வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அதற்கெல்லாம் இறைவன் வாய்ப்பு கொடுக்காமல் சிறிய வயதிலேயே 48 வயசு, இது ஒரு சாகர வயசே இல்லை, எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைத்தவர் இன்றைக்கி நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்கார். பாரதிராஜா அவர்களுக்கும் பாரதிராஜா அதாவது மனோஜனுடைய துணைவியார் 2 குழந்தைங்க ஷூட்டிங்கில் இருக்கும்போது சொன்னார், அங்கிள் நான் என்னுடைய ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்கன்னு என்னை கவனிச்சுட்டே இருப்பாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க தான் எனக்கு தாய்க்கு பின் தாரன்றது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னார். அப்படியெல்லாம் பல கனவுகளை கண்டு அவரால் முடிந்த சாதனை செஞ்சாலே தவிர அவர் நினைச்ச சாதனையை நிறைவேற்ற முடியவில்லை. இறைவன் நம்மிடத்தில் பிரித்து விட்டார். அவரை இழந்து வாடுகின்ற தந்தையார் பாரதிராஜா அவர்களுக்கும் அவங்க தாயாருக்கும் துணைவியாருக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு மிக வருத்தத்துடன் விடைபெறுகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.